Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குடியிருப்பு பகுதிகளில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கணபதிபாளையம் பஞ்சாயத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் ஆங்காங்கே குவியல் குவியலாக கொட்டப்பட்டுள்ள குப்பைகளால் கடும் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே பஞ்சாயத்து நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து குப்பைகளை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மதுரவாயல் அருகே சிறுமழைக்கு குளமாக மாறிய சாலையால் சரக்கு லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. நூம்பல் முதல் திருவேற்காடு செல்லக்கூடிய பிரதான சாலையில் ஏராளமான தனியார் நிறுவனங்கள் செயல்படும் நிலையில் சிறுமழைக்கு இந்த சாலை குளம் போல மாறிவிடுகிறது. இந்த நிலையில் தனியார் நிறுவனத்திற்கு சரக்கு ஏற்றி சென்று கொண்டிருந்த லாரியின் சக்கரம் அந்த சாலையில் சிக்கி தலைகீழாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதை கண்ட பொதுமக்கள் இந்த சாலையில் சிறுமழை பெய்தாலும் வாகனங்கள் விபத்தில் சிக்குவது வாடிக்கை என்றும் இது தொடர்பாக புகார் அளித்தாலும் நடவடிக்கை இல்லை என்றும் புகார் கூறுகின்றனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் கொடுக்கப்படும் மனுக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த மாதம் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு முகாமில் சர்க்கார் சாமகுளம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் புகார் ஒன்றை அளித்தனர். அதில் சர்க்கார் சாமகுளம் பகுதியில் குறைந்த மின்னழுத்த மின் விநியோகத்தை சரி செய்ய கோரியும் அதிகரித்துள்ள தெருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டும் என தெரிவித்திருந்தனர். ஆனால் இதுவரை புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் பெயரளவில் மட்டுமே செயல்பட்டு வருவதாகவும் சாடியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே தடுப்பூசி செலுத்திய 10 மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குண்டாடா எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த கலைச்செல்வி மணிகண்டன் தம்பதியின் ஜஸ்வின் என்ற 10 மாத குழந்தைக்கு கட்டப்பெட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போட்டுள்ளனர். இந்த நிலையில் குழந்தையின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட குழந்தை ஜஸ்வின் பரிதாபமாக உயிரிழந்தது. இதையடுத்து குழந்தையின் இறப்பிற்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசியில் செலுத்திய மருந்தே காரணம் என்று பெற்றோர் சுகாதாரத்துறையினர் மீது குற்றம் சாட்டினர். போடும்போது அழுந்தா, அப்புறம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வீட்டுக்கு தூக்கிட்டு வர அப்படியே சோர்ந்து விழுந்துட்டு இருந்தான். நான் என் குழந்தைக்கு உடம்பு தான் ஊசி போட்டது தான் வலி அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் வீட்டுக்கு ஒரு 1:30 மணி இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்து பால் கொடுத்தேன். என் பிள்ளை தாய்ப்பால் கூட குடிக்கல, பால் குடிக்க அப்படியே தோண்டே போயிடுச்சு என் பிள்ளை. சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் குப்பைகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் தேங்கி கிடப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் தினசரி சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் தேங்கி கிடக்கும் மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பைகளை கடந்த 3 நாட்களாக மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் அகற்றாததால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.